இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறத நாம வந்து இந்த ஒட்டுமொத்த ஜாதிக்கே கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உடுமலையில வந்து ஒரு கொலை நடந்துச்சு. ஆணவ படுகொலை சங்கர் வந்து கொலை பண்ணப்பட்டார்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வழக்குல ஒரு 2 பேர் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டு மக்கள் எந்த சமூகம்னே பார்க்கல, அந்த புள்ள பக்கம் தான் நின்னாங்க. அப்போ வந்து அந்த தாய் தகப்பன் செஞ்ச ஒரு தப்ப அந்த சமூகத்து மேலேயே போறது வந்து நியாயமற்றது. இது ஆணவ படுகொலை அப்படின்னா அவங்க தப்பா செயல்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு உயிர் கொலைக்கு காரணமா இருந்திருக்காங்க. இதுக்கு எப்படி இந்த ஒரு சமூகமே பொறுப்பா இருக்க முடியும்? ஆனா, இந்த அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து அந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா போயிட்டோம். அந்த இறந்தவனுக்கு ஆதரவா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த சமூகத்துடைய ஓட்டே கிடைக்காது அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி நினைக்கிறாங்க. இது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தப்பு. அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற பட்டியலினத்துக்காக குரல் கொடுத்திருந்தவங்களே அடக்கி வாசிக்கிற நிலைமை நம்ம பார்க்கிறோம். மதுரையில் இரட்ட படுகொலை உட்பட, இப்போ நாங்குநேரி விஷயங்கள் உட்பட, அண்டு மானாமதுரை விஷயம் உட்பட எல்லா பிரச்சனைகளுமே ஜாதி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா கூடவே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை துணை இருக்கக்கூடிய கட்சியே வந்து அந்த கட்சியே வந்து வாய் திறக்கல அப்படிங்கும்போது மற்றவங்க நமக்கு எதுன்னு நினைப்பாங்க. அப்ப அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சியிலே பேசாம இருக்கும்போது தாவேக்காட்டு நீங்க எப்படி நல்லா போச்சு பாரு. அவர் சும்மாவே வந்து எதுவும் திறக்க மாட்டாரு, எப்பயாதான் பேசுவாரு. அப்ப நமக்கு அவர் வந்து இதுக்கு மட்டுமா பேசல, நிறைய விஷயத்துக்கு பேசல, இதுக்கும் பேசலாம்னு விட்டுருவாங்க.